ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஆந்திரா எர்ரக்கார பொடி தாங்க பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஒரு சாதம் வச்சு இந்த பொடியை போட்டு நல்லெண்ணெயோ நெய்யோ போட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. அதுக்கு வத்தல், வடகம், துவையல், அவிச்ச முட்டை நல்லாயிருக்கும். இந்த சாதம் சாப்பிடையில் எச்சி அப்படி ஊறுங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஒரு பொடி மட்டும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சாதம் மட்டும் வச்சு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. இப்போ நான் காஞ்ச வத்தலும் காஷ்மீர் வத்தலும் சேர்ந்து எடுத்திருக்கேன். 10 சின்ன வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன். கொஞ்சம் புளி, சீரகம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். தேவையான உப்பு, அவ்வளோதாங்க இந்த காரப்பொடிக்கு தேவை. இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். காஞ்ச வத்தல், அதேமாரி வெள்ளைப்பூடு தோல் உரிக்காமையே நீங்கள் போட்டுக்கோங்க. புளி கழுவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஜீரகம், அதையும் நம்ம இது கூட கலந்துக்கலாம். தேவையான உப்பு, சாதத்துலேயும் உப்பு போட்டிருந்தா நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நாங்களாம் சாதத்தில் உப்பு போட்டுக்கிருவோம், அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு வந்துடுவோம். தண்ணியெல்லாம் விட வேணாம், நல்லா அரைச்சிக்கிருவோம். எப்படி அரைச்சாலும் இந்த திப்பி திப்பியாகத்தே இருக்கும். அதுதாங்க இதோடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஒரு பொடி இருந்தால் போதுங்க, எதுவுமே தேவையில்லைங்க. சாதத்தோட கலந்து நீங்கள் ஒரு துவையல் வச்சுக்கலாம், இல்லாட்டி அவிச்ச முட்டை வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் பிடிச்சா. பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் சாதம் கொஞ்சம் குழஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் நான் லைட்டாக குக்கரில் குழைய வச்சுட்டேன். பாருங்கள், இப்போ இந்த பொடி நம்ம அரைச்சிருக்க பொடி சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்குருவோம். ரொம்ப போட வேணாம், ஏன்னா காரமாக இருக்கும் இல்லையா, அதனால் நமக்கு தேவையானதை போட்டுக்குருவோம். இப்போ நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லாட்டி நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சுக்கலாம். சாதம் சூடாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பிணையிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக சாதம் கொஞ்சம் மடிஞ்சிருந்தா குழஞ்சிருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இப்படி எடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு செம்ம அட்டகாசமாக இருக்குங்க. கறிக்குழம்புலாம் என்னங்க அப்படியே எச்சி ஊறுங்க. நீங்கள் ஒரு தடவை இந்த பொடியை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா விட மாட்டீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அவசரத்துக்கு இந்த பொடி ரொம்ப கை கொடுக்கும். அதே நேரத்தில் டேஸ்ட் அல்லுன்னு அள்ளுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட எர்ரக்கார பொடி சாதம் சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.